அருள்மிகு ஸ்ரீ திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில். இந்த கோயிலில் எவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது என்னன்னு பாருங்கள். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு போர்டு இருக்குது. சரியா, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். அதில் டேப்பு பக்கத்தில் ஒரு அட்டைப்பூச்சி ஒன்று வருது. அதனால் நான் என்ன பண்ணேன், மேலே ஏறி அப்படியே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதிர்ச்சி பாருங்க, உள்ள ஒரு பல்லி, அப்புறமா இன்னொரு அட்டைப்பூச்சி செத்து போய் மிதக்குது பாருங்க. அட்டைப்பூச்சி செத்து போய் மிதக்குது. சரியா, உள்ள இன்னொரு அட்டைப்பூச்சி ஒன்று செத்து போய் மிதக்குது பாருங்க. பல்லி வேற உள்ள இருக்குது. இது இது ஒரு அட்டைப்பூச்சி. மொத்தம் 3 அட்டைப்பூச்சி இருக்குது உள்ள. மட்டும் உள்ளெல்லாம் துருப்பூச்சி போயிருக்குது. 4 அட்டைப்பூச்சி இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு நிர்வாக சீர்கேடுன்னு மட்டும் பாருங்க. திருவேற்காட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற தேவி கருமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து செல்கின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமையன்று அதிக அளவில் பக்தர்கள் வந்த நிலையில் கோவிலில் பக்தர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மிஷினின் உள்ளே அட்டைப்பூச்சி மற்றும் பள்ளி பாசிகள் இருப்பதை கண்ட பக்தர் ஒருவர் அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். புகழ்பெற்ற கோவில் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மிஷினில் பள்ளி, அட்டைப்பூச்சி மற்றும் பாசிகள் இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.